சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொன்ன சொல்லு. ஒன்னும் இல்ல அன்பு. சரி, இன்னைக்கு ஆனந்தி உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? எதை பத்தி கேக்குற? ஒரு நிமிஷம் அப்படி வாயேன், வா சொல்றேன். இந்த அழகனை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லலையே. அன்பு எதுக்கு திடீர்னு அழகனை பத்தி விசாரிக்கிறான்? ஏன் எதுக்கு அன்பு கேக்குற? இல்ல, அழகன் பார்சல் லெட்டர்னு ஏதாச்சும் அனுப்பியிருந்தா அத பத்தி பேசினா ஆனந்தி கொஞ்சம் மூடு மாறுவாங்க. அந்த அழகன் யாருன்னு கண்டுபிடிச்சு ஆனந்தி முன்னாடி கொண்டு நிக்க வச்சா சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன். இன்னைக்கு ஏதாச்சும் பார்சல் வந்துச்சா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? உனக்கு வேற வேலையே இல்லையா அன்பு? அவ உன்கிட்ட பேசாம மூஞ்சு தூக்கி வச்சிட்டு இருக்கா. அவளுக்காக அழகனை நேர்ல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. ஜெயந்தி, நம்ம ஆனந்தி தானே. அவங்க கோவப்பட்டு பேசாம இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அழகன் கிட்ட இருந்து ஏதாவது வந்துச்சா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியல. கடைசியா ஒரு பார்சல் வந்துச்சு. அதுல ஒரு லெட்டர் வந்துச்சான். அதுல இவள வெள்ளதாவணி போட்டிட்டு வர சொல்லியிருக்கான். அவனும் வெள்ளை சட்டையில வரேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அன்னைக்கு பாவம் அவ வெள்ளதாவணியில வந்திருக்கா. அவன் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு முன்னாடி வரலன்னு புலம்பிட்டு இருந்தா. என்ன சொல்ற? வெள்ளை தாவணி போட்டுட்டு வர சொல்லி அழகன் லெட்டர் போட்டானா? வெள்ளை சட்டை போட்டு வரேன்னு சொன்னானா? ஆமா அன்பு, அன்னைக்கு நீ கூட வெள்ளை சட்டையில வந்த. நந்தாவும் வெள்ளை சட்டையில தான் வந்தாரு. ஏன், நம்ம கருணாகம் கூட வெள்ளை கலர் சஃபாரி போட்டுட்டு தான் வந்துச்சு. மொத்தத்துல அவ குழம்பி போயிட்டா. அத சொல்லி சொல்லி புலம்புனா. ஜெயந்தி, அழகன் அப்படிலாம் லெட்டர் அனுப்பியிருக்க மாட்டான். அழகன் அப்படியெல்லாம் லெட்டர் அனுப்பியிருக்க மாட்டான்னு இவன் எப்படி சொல்றான்? நீ எப்படி அன்பு அவ்வளவு உறுதியா சொல்ற? இல்ல, அது வந்து அழகன் இது வரைக்கும் என்னெல்லாம் அனுப்பியிருக்கான்னு ஆனந்தி சொல்லி கேட்டிருக்கோம்ல. அவன் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு எனக்கு ஐடியா இருக்கு. வெள்ளை கலர்லாம் அவன் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன். நானும் அதையே சொல்லிதான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அழகன் சொன்னானா என்னன்னு தெரியல. அன்னைக்கு அவன் நேர்லயே வரல. அடுத்த நாள் ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுல தலகாணி அமைச்சிருக்கான். ஒரு லெட்டரும் அனுப்பியிருந்தான். ஆனா அந்த லெட்டர்ல முதல் நாள் அவன் ஏன் வரலன்னு எதுவுமே எழுதாம இருந்திருக்கான். அத வேற சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அவன் எதுக்கு இப்படி விளையாடுறான்னு தெரியல. இவளும் அவன் எழுத்து எழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கா. நாம அவளையும் வெள்ளை தாவணி போட்டுட்டு வர சொல்லல, நாமளும் வெள்ளை ஷர்ட் போட்டு வரோம்னு சொல்லவே இல்லையே. யார் பார்த்த வேலை? அவன் லெட்டர் அனுப்புற விதத்திலே ஏதோ குழப்பம் இருக்கு போல. இதுல நீ போய் எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போற? அன்பு, அத நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. அன்பு, நீ ஆனந்தி விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டுக்காத. அவ உன்கிட்ட முதல்ல பேசட்டும், அப்புறம் இத பத்திலாம் யோசிக்கலாம். சரி ஜெயந்தி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவன் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றான்? ஒருவேளை இவனுக்கும் அழகனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? என்ன வேணும்? இல்ல, சைஸ் சார்ட் குடுக்கல. அதான் இப்ப குடுத்திருக்கிற பண்டல்ல எந்த சைஸ்க்கு தைக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஆஹா ஆஹா ஆஹா, அப்படியே அவர் சொல்லி நீங்க தச்சிட்டாலும் அவருக்கே ஒரு வேலையை ஒழுங்கா தெரியாது. செய்ய வந்த வேலையை விட்டுட்டு சும்மாவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ இதுல அவர்கிட்ட போய் டவுட் கேக்குற. போய் முத்துவ கேளு போ. ஏன்பா பிளே பாய், வந்த வேலையும் இல்லன்னு ஆயிடுச்சு.
இருக்கிற வேலையாவது ஒழுங்கா பாக்குற ஐடியா இருக்கா இல்ல இல்லையா? இப்படியே சுத்தி வந்துகிட்டு என்னப்பா பண்ண போற? வேலையை தானே பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. பாப்ப நல்லா பாக்குறப்ப அவன் வேலைய எதையாவது என் தலையில கட்டிட்டு அந்த மித்ரா மேடம் மேல ஜாலியா நிம்மதியா உட்கார்ந்துருக்காங்க. நான் தான் நிம்மதி இல்லாம சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க. அழகா உங்களை வெள்ளை சட்டையில வந்து மீட் பண்றதா லெட்டர் போட்டிருந்தாரா? சொல்லுங்க ஆனந்தி. அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? வேலை சம்பந்தமா ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட பேசுங்க, இல்லனா எதுவும் கேக்குற வேலை வேணாம். ஏங்க, இந்த ஒரு தடவை மட்டும் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லுங்க ஆனந்தி. ஆமா, போதுமா? அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சு? யார் உங்ககிட்ட கொடுத்தது? சொல்லுங்க ஆனந்தி. இவன் எதுக்கு இவ்ளோ விசாரிக்கிறான்? இங்க பாருங்க, என் சொந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிட வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அப்படிதான் சொல்லுவேன். ஏங்க, நான் காரணம் இல்லாம கேட்கலங்க, உங்க நல்லதுக்காக தான் கேட்கிறேன். அழகா இப்போ ஏதாவது உங்களுக்கு பார்சல் அனுப்பியிருக்காரா?